பிப்ரவரி 9 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 9:3. என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் என்பதே. கிறிஸ்துவுக்குள்ளான தேவ பிள்ளைகளை ஆவிக்குரிய சத்துருக்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். சத்துருக்கள் தேவ பிள்ளைகளை தொடர்வதற்கு காரணம் என்னவென்றால் எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதற்காகவே. சரி, அப்படியானால் தொடர்கிறவர்கள் நெருங்கி வந்து அழித்து விட வேண்டியதுதானே என்று கேட்டால் அது அவ்வளவு சுலபமானதல்ல. ஏனென்றால் தேவ பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தரே அரணும் பலனும் பாதுகாவலுமாய் இருக்கிறார். அவ்வளவு எளிதாக நெருங்கிவிட முடியாது. அப்படியானால் சத்துருக்கள் எதற்காக தேவ பிள்ளைகளை பின்தொடர்கிறார்கள் என்ற கேள்வி உண்டாகலாம். எப்போது நம் ஆவிக்குரிய வாழ்வில் நாம் இடர்வோம் என்ற எதிர்பார்ப்பினால் தான் அவைகள் தேவ பிள்ளைகளை பின்தொடர்கின்றன. ஆம், சத்துருக்களால் நம்மை தொட முடிகிறதென்றால் நாம் தேவ பாதையிலிருந்து வழி விலகி இருந்தால் மாத்திரமே அவைகளால் நம்மை தொட்டு பார்க்க முடியும். அப்படியானால் நம்மை தொடர்கிற சத்துருக்கள் எப்போது நம்மை விட்டு பின்னாக திரும்பும் என்றால் நாம் நம் ஆவிக்குரிய ஓட்டத்தில் விழுந்து போவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் என்ற நம்பிக்கை அவைகளுக்கு உள்ளவரை அவைகள் நம்மை பின்தொடரும். ஆனால் நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி நம்முடைய போலி தன்மைகளை அவரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய கிருபையினால் உண்டாகிற பலத்தை கேட்டு பெற்றுக்கொண்டோமானால் தேவனாகிய கர்த்தர் எப்போதும் நம் துணையாக இருப்பார். அது நிமித்தம் சத்துருக்கள் பயந்து நம்மை விட்டு பின்னாக திரும்பி ஓடும். இதையே சங்கீதம் 56:9 நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று வேதம் உறுதிப்படுத்துகிறது. சத்துருக்கள் தோல்வி அடைந்து பின்னாக திரும்பும் போது தம் பிள்ளைகளை துணிகரம் கொண்டு தொடர்ந்து வந்த சத்துருக்களிடத்தில் கர்த்தர் பழி வாங்குவார். அவைகளை முற்றும் முடிய நிர்மூலமாக்குவார். ஆமேன். அல்லேலூயா.